டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு எங்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை ஐஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏவோட முதன்மை தேர்வுக்கான மாதிரி தேர்வுகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நாள் 6 மாதிரி தேர்வு 6 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏவோட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இன்டெகிரேட்டட் பேட்ச் வந்து இந்த 16th ஸ்டார்ட் ஆயிருக்கு. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அட்மிஷனில் இருக்குது. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஆர் குவரிஸ் இருந்தால் வெள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை பிரான்ச்சுக்கு இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு கிளாஸோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம 5 டெஸ்ட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம 6வது டெஸ்ட். இன்னைக்கு டெஸ்ட் 6ல் 3 கேள்விகள். முதல் கேள்வி எப்பவும் போல டிரான்ஸ்லேஷன். இன்னைக்கு ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல். இரண்டாவது கேள்வி திருக்குறள் இருந்து கட்டுரை வரைதல்ல. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் சமத்துவம். சமத்துவம் அப்படின்னா ஈக்வாலிட்டி. அடுத்த டாபிக் மனிதநேயம். மனிதநேயம்னா ஹியூமனிட்டி. ஸோ சமத்துவம், மனிதநேயம் இது ரெண்டுத்தையும் அடிப்படையாக வச்சு கேள்விகள் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். வாங்க, இதுதான் உங்களோட மாதிரி தேர்வு 6. இதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட், சிக்னேச்சர், கம்ப்ளீட் பண்ண பிறகுவான சிக்னேச்சர் இது எல்லாமே ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூ ஹாவ் டு ரீட் லைன் பை லைனாக, வேர்ட் பை வேர்டாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். இன்னைக்கு கேள்வி வந்து ஈக்குவாலிட்டி பற்றி இருக்குது. ஸோ ஈக்குவாலிட்டியை பற்றி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். அந்த பேராகிராஃபில் எப்படியெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ற ரூல் தெரிஞ்சுட்டு பண்ணணும். நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்லேஷன் பற்றி நிறைய பார்த்ததுனால அந்த 3 கோல்டன் ரூல்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் கீவேர்ட். ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம் அப்படின்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு அங்கே சரியான பொருத்தம் கிடைக்காது, நல்ல மார்க்ஸும் வராது. அதனால ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உரிய தமிழாக்கமும் ஆங்கில வார்த்தைகளும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இரண்டாவது ரூல் என்ன அப்படின்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக். ஸோ பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பேசிக்காக அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணணும். மூணாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ எக்காரணத்து கொண்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வெளியே தெரிகிற மாதிரி வந்து வெளிப்பாடு இருந்தால் கண்டிப்பாக பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வராது. அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை தவிர்க்கணும் அப்படின்னா நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கீவேர்ட்ஸ், இரண்டாவது வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக், மூணாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது மூணுத்தையுமே தவிர்த்து ப்ராப்பரான டிரான்ஸ்லேஷனை எழுத இன்னிலேருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ஈக்குவாலிட்டி சமத்துவம் பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேராகிராஃபை தமிழில் எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது அப்படின்ற மாடல் ஆன்சர்ஸ் ஈவினிங் வரும். அதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணுறத ப்ராப்பராக இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். இரண்டாவது கேள்வி திருக்குறளை வந்து அடிப்படையாக வச்சு. கேள்வி என்ன அப்படின்னா வாய்மை என்னும் பெரும் குணம் வென்றால் மனிதநேயம் வெல்லும். ஸோ நம்ம பார்த்தோம் திருக்குறளில் கட்டுரை வரைகளில் மனிதநேயத்தை அடிப்படையாக வச்சு சொல்லியிருக்கோம். இப்போ மனிதநேயம் அப்படின்னா மனிதநேயத்தை பற்றியே கேட்ட மாட்டாங்க. இந்த கேள்வியில் பாருங்க, வாய்மை ஜெயித்தது அப்படின்னா மனிதநேயமும் ஜெயிக்கும். ஸோ வாய்மை வென்றால் மனிதநேயம் வெல்லும். அதனால வாய்மையை பற்றி திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத எழுதி அந்த வாய்மை தான் மனிதநேயத்தோட அடிப்படை அப்படின்றத வந்து நீங்கள் கன்க்ளூஷனில் முடிவரையில் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த ஆன்சர் வந்து முழுமையடையும். ஸோ வாய்மை, மனிதநேயம் இது ரெண்டுத்தையுமே முடிச்சு போட நீங்கள் திருக்குறளை வந்து யூஸ் பண்ணி குறள் 1 அதோட பொருள் விளக்கம் அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்கள் மாடல் ஆன்சர்ஸை எழுதணும். ஸோ இதோட மாதிரி விடைகள் இன்னைக்கு ஈவினிங் வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். அதை பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி அதோட ஹிண்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா கேள்வி இதுதான். மனித சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி, ஹியூமன் ஈக்குவாலிட்டி மற்றும் பகுத்தறிவு அப்படின்னா ரேஷனல். பகுத்தறிவுனா நம்ம பெரியார் சொன்னதுதான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆராய்ந்து அதற்கு உட்கருவு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர கண்மூடித்தனமாக எதுவும் செய்யக்கூடாது. ஸோ மனித சமத்துவம் மற்றும் பகுத்தறிவு என்பது உலக பொதுமறை திருக்குறள் உரைக்கும் கருத்துக்களை கட்டுரை வரைக. ஸோ மனித சமத்துவம் மற்றும் பகுத்தறிவு அப்படின்ற ரெண்டுமே உலக பொதுமறை. இதை பற்றி திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத திருக்குறளில் சமத்துவம், பகுத்தறிவு அதை வந்து பேஸ் பண்ணி குறள்களை எழுதி அதோட பொருள் விளக்கம் கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படியெல்லாம் பண்ணலாம், என்னென்ன ரூல் எல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ரூல் 1, கேட்கப்பட்ட தலைப்பினை புரிந்து கொள்ளுதல். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எது அதோட மையம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வாய்மை அப்படின்றத கேட்டிருக்காங்கன்னா வாய்மையை மட்டும் அவங்க கேட்கல, வாய்மையும்
மனிதநேயம், இது ரெண்டுத்தையும் முடிச்சு போடுறது தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதனால வாய்மையை சார்ந்து பதில் எழுதி அதை மனிதநேயத்தோட நம்ம லிங்க் பண்றது தான் நம்மளோட எழுத்து திறமையை காட்டுமே தவிர வாய்மையை பற்றியே எழுதி வச்சிருந்தா கண்டிப்பாக நமக்கு மார்க் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எதை மையமாக வைக்கணும், எதெல்லாம் சப்சிடரியாக வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு பதில் சொல்லணும். அடுத்து கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுத வேண்டும். 200 வார்த்தைகள் அப்படின்னா 200 அல்லது அது கீழே தான் எழுதணுமே தவிர அதை விட அதிகமாக எழுதக்கூடாது. அடுத்து மதிப்பெண் வந்து வழங்கும் முறை. ஒரு கேள்விக்கு மதிப்பெண் வந்து 10 மதிப்பெண் அப்படின்னு கொடுத்துருந்தா 10 மதிப்பெண்ணுக்குரிய எஃபோர்ட் தான் போடணும். 15 மதிப்பெண்ணோட எஃபோர்ட் போட்டு டைம் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்த கேள்வி வரும்போது நமக்கு நேரம் போதாத காரணத்தினால கேள்வியை விட்டுட்டு வர்றது வந்து நமக்கு தான் வந்து மெயின் லாஸ். ஸோ ஒரு கேள்வியில் வந்து 8 மார்க் எடுக்கிறதுக்கும் 2 கேள்வியில் 7 மார்க் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த 3 விதியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா திருக்குறளை ஈஸியாக எழுதலாம். அடுத்து திருக்குறள் எழுதும் போது இந்த 3 அவசியம். 1 அறிமுகம், இன்னொன்று பொருளுரை, இன்னொன்று முடிவுரை. ஸோ அறிமுகம், பொருளுரை, முடிவுரை இது 3த்தையுமே வந்து கண்டிப்பாக எழுதி அந்த தலைப்புகள் கீழே நம்ம சப்டாபிக்ஸ் கொடுத்து ஆன்சரை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் திருக்குறளை அணுகும் முறை. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது வந்து புது வீடியோஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் இதோட முடியுது. நன்றி. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம்.